வெல்கம் டு எடிஸ்பிளண்ட் அகாடமி. நமக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 13th and 12th May 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா DRDO and IIT பாப்நேசர் forged strategic alliance for defense technology advancement. சோ நம்ம டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஐஐடி பாப்நேசர் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அலையன்ஸ் வந்திருக்காங்க. எதுக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம டிஃபென்ஸ் செக்டார்ஸ்ல வந்துட்டு எலக்ட்ரானிக்கல்ஸ், ஏஐ சர்வேலன்ஸ் உங்களுக்கு அண்ட் வந்துட்டு ரேடார் சிஸ்டம், சோ இந்த டெக்னாலஜி வந்து டெவலப் பண்றதுக்காண்டி ஐஐடில உள்ள நாலேஜை கெயின் பண்ணி நம்ம வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அந்த டெக்னாலஜி டெவலப் பண்றதுக்காண்டி தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் அலையன்ஸ் வந்துட்டு வந்திருக்காங்க. சோ நம்ம டிஆர்டிஓன்றது நம்ம டிஃபென்ஸ்ல இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் வந்து டெவலப் பண்ணி ரிசர்ச் பண்ணி அதை டெவலப் பண்றதா என்னோட மெயின் டியூட்டியா இருக்குது உங்களுக்கு. சோ இந்த டிஆர்டிஓட ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில இருக்குது. இது ஃபவுண்டட் வந்து 1958 ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதோட ஹெட் யாரும் பாத்தீங்கன்னா சமீர் வி காமத் தான் இதோட ஹெட்டா இருக்காங்க. நெக்ஸ்ட் ஜப்பான் அண்ட் நாகாலாந்து அன்வீல் கொஹிமா பீஸ் மெமோரியல் ஈகோ பார்க். சோ ஜப்பான் அண்ட் நாகாலாந்து கவர்மெண்ட் வந்து அது வந்து நம்மளோட கொலாபரேஷன் மூலமா வந்துட்டு நாகாலாந்துல இருக்கிற கொஹிமான்ற பிளேஸ்ல கொஹிமா பீஸ் மெமோரியல் பார்க் அண்ட் எக்கோ பார்க் வந்து நிறுவிருக்காங்க. சோ இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கொஹிமா வார்ன்றது வேர்ல்ட் வார் 2ல வந்து நடந்துச்சு. சோ அதுக்கு வந்து நினைவூட்டுற விதமா தான் உங்களுக்கு வந்து நாகாலாந்து நமக்கும் நாகாலாந்துக்கும் ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கும் என்ன வந்து கொலாபரேஷன் இருக்கிறத நினைவூட்டுற விதமா தான் இந்த பீஸ் மெமோரியல் பார்க் வந்துட்டு ஜப்பான் கவர்மெண்ட் நாகாலாந்து கவர்மெண்ட் சேர்ந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் ஜப்பானோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதோட கேபிட்டல் வந்து டோக்கியோல இருக்குது. இதோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஃபுமியா கிஷிஹிடான்றதா இவங்களோட பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்கன்னா புட்டின் ரீஅப்பாயிண்ட்ஸ் மைக்கேல் மிஷூட்டின் as a ரஷ்யன் பிரைம் மினிஸ்டர். சோ நம்ம ரஷ்யன் பிரசிடென்ட் ஆனா விளாடிமிர் புட்டின் வந்துட்டு அந்த கண்ட்ரிக்கான பிரைம் மினிஸ்டர் வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் மிஷூட்டின் தான் அவங்களுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ரீஅப்பாயிண்ட். இவர் வந்து முன்னாடி தான் புட்டின் முன்னாடி இவர் தான் இருந்தாரு. சோ இப்போ வந்து புட்டின் வந்து ரீசெண்டா இப்பதான் வந்து 6வது முறையா வந்து பிரசிடென்டா தேர்ந்தெடுத்தாரு உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் அதே மாதிரி உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு மைக்கேல் மிஷூட்டின்றது அவங்கள தான் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு விளாடிமிர் புட்டின் தேர்ந்தெடுத்திருக்காரு. சோ ரஷ்யாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதோட கேபிட்டல் வந்து மாஸ்கோவில் இருக்குது. இதோட கரன்சி வந்து ரஷ்யன் ரூப்ளே. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ் பாத்தீங்கன்னா ஐட்ரஸ் டூப்ளே டெபியா சன்ஸ் வின்ஸ் சாட் பிரசிடென்ட் எலெக்ஷன் அண்ட் கண்டினியூஷன் ஆஃப் டைனாசிட்டி ரூல். சோ நம்மளோட ரிபப்ளிக் ஆஃப் சாட் அதோட பிரசிடென்ட் வந்துட்டு மஹாமத் இத்ரிசி தேபின்றவங்க தான் வந்துட்டு இப்ப தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்க வந்துட்டு ஒரு டைனாசிட்டி அதாவது வம்சாவளியா வந்து இந்த நாட்டை வந்து ரூல் பண்றவங்க. சோ நெக்ஸ்ட் ரிபப்ளிக் ஆஃப் சாட்டோட உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதோட கேபிட்டல் வந்து என்டிஜி நீமா அண்ட் கரன்சின்னு பாத்தீங்கன்னா எஸ்இஎஃப்ஏ பிரான்ஸ் அண்ட் பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மஹாமத் இத்ரஸ் டெபி இன்டோனா தான் இந்த கண்ட்ரியோட பிரசிடென்டா இருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்கன்னா WHO certifies பெல்ஜி ஜாம்சிகா சென்ட் வின்சென்ட் கிரீன்டைஸ் ஃபார் இம்டிசி ஆஃப் HIV அண்ட் சிம்பிலிஸ். சோ HIV அண்ட் சிம்பிலிஸ் வைரஸ் வந்து மதர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறத தடுக்கிறதுக்காண்டி WHO வந்துட்டு இந்த பென்ஜி ஜாம்சி சென்ட் வின்சென்ட் அண்ட் கிரானிட்ஸ் சோ யுஎஸ்ஏல உள்ள வந்து இது கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு இவங்க வந்து சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த சர்டிபிகேட் மூலமா இந்த கண்ட்ரில வந்துட்டு உங்களுக்கு வந்து மதர் டு சைல்ட் டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு ஆஃப் HIV வைரஸ் அண்ட் சிபிலிஸ் வைரஸ் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்காண்டி தான் இந்த சர்டிபிகேட் வந்திருக்காங்க. சோ இந்த செரிமனி எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கிங்ஸ்டன் ஜாமிக்கியானால தான் நடந்திருக்குது. யார் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பான் அமெரிக்கன் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் இந்த ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இது யார் கூட கொலாபரேட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட், ஜாயிண்ட் யுனைடெட் நேஷன் ப்ரோக்ராம் ஆஃப் HIV எய்ட்ஸ் அண்ட் UAIDS தான் உங்களுக்கு வந்துட்டு இவங்க கூட கொலாபரேட் பண்ணி தான் இந்த ஈவெண்ட் வந்து நடத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பான் அமெரிக்கன் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜார்பஸ் பரோபாசா அண்ட் ஹெட் குவார்டர்ஸ் வந்து வாஷிங்டன் DC USA இருக்குது. இதுல வந்து டோட்டலா 35 மெம்பர்ஸ் வந்து ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க உங்களுக்கு. இது வந்து எப்ப ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1902ல வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஓல்டஸ்ட் இது வந்து ஒரு உலகத்திலே இருந்து ஓல்டஸ்டான பப்ளிக் ஹெல்த் ஏஜென்சியா இருக்கிறாங்க உங்களுக்கு. சோ அந்த அமெரிக்கால உள்ள ஹெல்த் சம்பந்தமா இந்த WHO மாதிரி செயல்படுறதா இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்ல பாத்தீங்கன்னா தாமஸ் குக் இந்தியா லான்ச்சஸ் TCPay ரெவல்யூஷனல் இன்டர்நேஷனல் மணி டிரான்ஸ்ஃபர். சோ TCPayன்ற ஒரு புது டைப் ஆஃப் பே சிஸ்டம்ஸ் வந்து தாமஸ் குக் இந்தியான்ற கம்பெனி வந்துட்டு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. சோ இது என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லி டிஜிட்டல் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் சிம்பிளிஃபை அண்ட் என்ஹான்ஸ் ரெமிட்டன்ஸ் ப்ராசஸ். சோ நம்ம கண்ட்ரி டு வேற கண்ட்ரிக்கு வந்துட்டு ரெமிட்டன்ஸ் ப்ராசஸ் வந்துட்டு இது ரொம்ப சிம்பிளிஃபை அண்ட் என்ஹான்ஸ் பண்றதுனால தான் இது வந்துட்டு நல்ல பேன்றது சொல்றாங்க உங்களுக்கு. சோ இது வந்துட்டு இதோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து 24/7 வந்து ரெமிட்டன்ஸ் நம்ம ஈஸியா வந்து எஃபிஷியன்ட்டா நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்ன்றது அந்த கம்பெனி சார்பில் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஜீட்டா லான்ச்சஸ் டிஜிட்டல் கிரெடிட் அஸ் a சர்வீஸ் ஃபார் இந்தியன் பேங்க்ஸ். சோ நம்ம ஜீட்டா என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா NCPA கிரெடிட் லைன் ஃபார் UPSC ஸ்கீம் காண்டி
இந்தியன் பேங்க்காண்டி லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன எய்ம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கேப்சர் 50% ஆஃப் இந்தியன் ப்ரொஜெக்டட் 1 ட்ரில்லியன் கிரெடிட் மார்க்கெட் பை 2030 குள்ள 1 ட்ரில்லியன் கிரெடிட் மார்க்கெட்டை இவங்க வந்து பிடிப்பாங்கன்றதை இவங்க வந்து கணிப்பா வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த ஆர்கனைசேஷனோட சிஇஓ யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ராம்கி கதாபதின்றவங்க தான் ஜீட்டாவோட சிஇஓ கனெக்ட்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் செபி அப்ரூவ்ஸ் கேர் இஎஸ்ஜி ரேட்டிங் லிமிடெட். சோ நம்மளோட கேர் ரேட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேர் ரேட்டிங்னா வந்து ரேட்டிங் ஆர்கனைசேஷன், உங்களுக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிற ரேட்டிங் ஆர்கனைசேஷன். சோ அந்த கேர் ரேட்டிங்கோட ஒன் ஆஃப் த சப்சிடியரியான கேர் இசிஜி ரேட்டிங் லிமிடெட் வந்துட்டு இப்ப செபி கிட்ட இருந்து என்ன அப்ரூவ் வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கேட்டகரி 1 என்விரான்மெண்டல் சோசியல் கவர்னன்ஸ் ரேட்டிங் ப்ரொவைடர். சோ இவங்க வந்துட்டு என்விரான்மெண்டல் சோசியல் அந்த சார்பில் வந்து ரேட்டிங் ப்ரொவைட் பண்றதுக்காண்டி இப்போ வந்து செபி கிட்ட இருந்து இவங்க வந்துட்டு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. சோ இந்த அப்ரூவல் எது பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தா அந்த செபி ஆக்ட் ரெகுலேஷன் 1999. சோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த அப்ரூவல் வந்து செபி தராங்க. சோ நெக்ஸ்ட் செபியோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா செபின்றது ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இஸ் a regulatory body governing the securities market. சோ நம்ம இந்தியால இருக்கிற செக்யூரிட்டி மார்க்கெட்னா இவங்க தான் கவர்ன் பண்றது உங்களுக்கு. நெக்ஸ்ட் சேர்பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா மதுபாய் பூரி பூச்ன்றது தான் இவங்களோட கரண்ட் சேர்பர்சனா இருக்காங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து மும்பை மகாராஷ்டிரா இந்தியால இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் இது எஸ்டாப்ளிஷ் வந்து எப்போ பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா 1992ல செபி ஆக்ட் 1992 படி தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆர்பிஐ அப்பாயின்மெண்ட்ஸ் லட்சுமிகாந்த் ராவ் வாஸ் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர். சோ ஆர்பிஐ என்ன பண்ணிருக்காங்க லட்சுமிகாந்த் ராவ்ன்றவங்கள எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா வந்து இப்ப அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மெயினா பாத்தீங்கன்னா டெபாசிட் இன்சூரன்ஸ், கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன், ஹேண்ட்லிங் மேட்டர்ஸ் ரிலேட்டட் ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் வித் ஆர்பிஐ. ஆர்பிஐ சம்பந்தப்பட்ட டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அண்ட் ஆர்பிஐ ரிலேட்டட் ஆர்டிஐஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் இவர் தான் பாப்பாருன்றதை சொல்றாங்க ஆர்பிஐ. சோ நெக்ஸ்ட் ஆர்பிஐயோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃபவுண்டட் இன் 1st April 1935 அண்ட் இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்துட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மும்பைல இருக்குது. இதோட கவர்னர் யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்திகாந்த் தாஸ் தான் இதோட கவர்னரா இருக்காங்க. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் பாத்தீங்கன்னா ரிஸ்வான் கோகிதி அப்பாயிண்ட் சேர்பர்சன் ஆஃப் த NABH. சோ நேஷனல் அக்ரிகேஷன் போர்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி தான் இவங்க வந்துட்டு சேர்பர்சனா வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. ரிஸ்வான் கோகிதின்றவங்க NABH ஓட சேர்பர்சனா வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணி வரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்ரீ மகேஷ் வர்மான்றவங்க தான் இவர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு சேர்பர்சனா வராரு உங்களுக்கு. சோ நேஷனல் அக்ரிகேஷன் போர்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேர் ப்ரொவைட்ஸ் வந்துட்டு இதோட சிஓ யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அட்டுல் மோகன் கோச்சாகர் அண்ட் ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில இருக்குது. இது வந்துட்டு எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2005. சோ இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா குவாலிட்டி கவுன்சில் கீழே தான் இதை செயல்படுறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்கன்னா அது வந்து எந்த குவாலிட்டியில இருக்கும்ன்றத சர்டிபிகேட் இருந்து NABH சர்டிபிகேட். சோ நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து NABH சர்டிபிகேட்டோட சர்டிபிகேஷன் வந்து நீங்க பார்க்கலாம். சோ ரிசப்ஷன் ஏரியால என்ட்ரன்ஸ் ஏரியால இந்த சர்டிபிகேட் வச்சிருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் உங்களுக்கு. சோ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ். இதுல பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லோட்டரிங் ஏரியல் மியூட்டேஷன் பை காதர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. சோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் LAM டெக்னாலஜி வந்து காதர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் டெவலப் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து DRDOட பங்களிப்பு மூலமா தான் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் டெவலப் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸுக்கு வந்துட்டு காண்டி தான் டெவலப் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் LAM சிஸ்டம் வந்து இன்கார்பரேட்ஸ் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி இன்க்ளூடிங் தி கேனிஸ்டர் ஏரியல் லோனட் மியூட்டேஷன் அண்ட் காம்பேக்ட் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் என்ற ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் டெவலப் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் காதர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு பிரைவேட் கம்பெனி மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் ஃபார் பிரைமரி அன்மேன்ட் சிஸ்டம்ஸ் தான் இவங்க மெயினா டெவலப் பண்றாங்க. சோ இதுல சிஓ யாருன்னா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆவ்தேஷ் காஹித்ன்றதா சிஓ இருக்காங்க. இது ஹெட் குவார்டர்ஸ் வந்து பெங்களூர் கர்நாடகால இருக்குது. இது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2011 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா வேர்ல்ட் மைக்ரன்ட் டேன்றது உங்களுக்கு வந்துட்டு எல்லா இயரும் May 11 உங்களுக்கு கொண்டாடப்படுது உங்களுக்கு. சோ May 11ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு எல்லா வருஷமும் இந்த வேர்ல்ட் மைக்ரேஷன் டேன்றது கொண்டாடப்படுது. சோ இந்த வருஷத்துக்கான தீம் பாத்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் திஸ் இயர் கேம்பெயினா இருக்குது உங்களுக்கு. சோ இந்த வருஷத்துக்கான தீமே வந்துட்டு இன்செக்ட் தான் இந்த வருஷத்துக்கான தீம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா நேஷனல் டெக்னாலஜி டே. சோ இந்தியன் செலிப்ரேட் நேஷனல் டெக்னாலஜி டே May 11 annually to honor country's scientific and technological achievement. சோ இது வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணி இதை அவேர்னஸ் கிரியேட் பண்ணி நம்ம வந்து நிறைய டெக்னாலஜி டெவலப் பண்றதுக்காண்டி தான் இந்த டே வந்து நம்ம இந்தியாவில் கொண்டாடுறாங்க. சோ வின்னர்ஸ் வந்து இந்த டேல வந்துட்டு ராஷ்டிரிய விஜயன் புரஸ்கார் என்ற அவார்டு வந்து இந்த டேல தான் உங்களுக்கு தராங்க. சோ இதோட இனாகரல் எப்ப இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1911 May 11 அன்னைக்கு தான் இது வந்து இனாகரல் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்காங்க. So next decision to designate May 11th as a National Technological Day was made by the National Council of Technological Development under Atal Bihari Vajpayee தலைமையில தான் இந்த டே வந்து National Technological Day என்றது அறிவிச்சிருக்காங்க.
சோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நர்ஸ் டேன்றது உங்களுக்கு வந்து 2024ல மே 12ன்றது எல்லா வருஷமும் கொண்டாடுறாங்க. சோ யாரோட ட்ரிபியூட்டரி தான் இந்த இன்டர்நேஷனல் நர்ஸ் டேன்றது கொண்டாடுறாங்க பாத்தீங்கன்னா புளோரன்ஸ் நைட்டிங்கேல்ன்ற அவங்க வந்து ஒரு ஆஃப் த நர்ஸ் வந்து உலகத்துல ஃபேமஸான நர்ஸ். சோ அவங்களுக்கு ட்ரிபியூட் பண்ற விதமா தான் அதை கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரீஸ் லைக் ஆஸ்திரேலியா, கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு வேற டேஸ்ல வந்துட்டு இந்த இன்டர்நேஷனல் நர்ஸ் டேவை கொண்டாடுறாங்க. சோ இன்டர்நேஷனல் நர்ஸ் டேவோட இந்த வருஷம் தீம்னு பாத்தீங்கன்னா அவேர்னஸ் அவர் ஃபியூச்சர் தி எக்கனாமிக்கல் பவர் ஆஃப் த கேர் தான் இந்த வருஷத்துக்கான தீம். சோ இந்த வேர்ல்ட் நர்ஸ் டேன்றது ஃபர்ஸ்ட் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 12 மே 1974 தான் இந்த ஃபர்ஸ்ட் டேன்றது கொண்டாடப்பட்டிருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஆபிச்சரி நியூஸ்ல பாத்தீங்கன்னா பாசிங் ஆஃப் பத்ம பூஷன் அவார்டி மோசா ராசா. சோ மோசா ராசான்றவங்க சீஃப் செக்ரட்டரி ஆஃப் ஜம்மு காஷ்மீர் 1988ல இருந்து 1990 வரைக்கும் சர்வ் பண்ணிருக்காங்க. சோ இப்போ வந்து இறந்து போயிருக்காங்க. சோ இவங்க வந்துட்டு ஆல்ரெடி பத்ம பூஷன் அவார்ட் ஃபார் சிவில் சர்வீஸ் காண்டி 2010ல வந்து அவார்ட் வாங்கியிருக்காங்க. சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு அவ்வளவுதான். தேங்க்யூ.